ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரு சக்கரத்தின் 1ஆம் வீடு, அங்கார பவனின் ஆட்சி வீடு. மேசராசிக்கு கோச்சார பலன்கள் நல்லா இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ஸ்தான பலம் பெற்று நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 7 நிலைக்கு திரும்பிட்டார். அருமையான அமைப்பு. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. மிதுனத்தில் ஸ்தான பலம் பெற்று தான் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. நல்ல விசேஷம்தான். ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. ஜூலை 7 வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, கோவப்படுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? தாயார் விஷயத்திலும் சரி, கணவன் மணி உறவு விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார்கிட்ட அனுசரித்து போங்க. நாலுக்குடி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, ராசிக்கு 10-11 கூடிய சனி பகவான் வந்து வக்கரமடைகிறாரு. வருகிற ஜூன் 29ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறாரு. வக்கர நிலை அடைகிற சனிப்பா நல்ல பலன் தான் கொடுப்பார். 11ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். 12ல் ராகு இருக்கிறாரு. சுப விரயம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறதுனால 6ஆம் இடம் வளர்த்துருக்கு. ஆயுள் விருத்தி நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா இருப்பீங்க. எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. 9 விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். வழக்கு விஷயத்திலும் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. சரி நேரில் கிரக அமைப்பு இந்த நிலையில் இருக்குது. 3ஆம் இடத்துல ஒரு திரிகர கூட்டணி இருக்குது. சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து 3ஆம் இடத்துல உபசயன ஸ்தானத்தில் தைரிய வீரியகார ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இந்த வீடியோ பதிவில் குரு பவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9-12 கூடியவன். பாக்கியஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பொதுவாகவே வந்து ஒரு சுபர் தான். அப்பழுக்கற்ற யோகர், பொன்னானன், தேவகுரு, பிரகஸ்பதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும். அசுபதி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மத்தியம வயதில் குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்சால் அந்த வீடியோவில் முழுசாக போடுறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் ஒரு மீதியை போடுறேன். குரு பகவான் அமைப்பையும் தசாபுத்தி அமைப்பையும் சொல்கிறேன். ஒரு ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஏன்னா வீடியோவில் எடுத்து பெருசாக போட்டோம்னா நேர்களுக்கு அது ஒரு இதாக இருக்குது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். குரு பகவான் வந்து மேசராசியில் நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல பலன் கொடுப்பார். இந்த 6 லக்கணமே அவருக்கு வந்து யோகம் தருகின்ற லக்கணங்கள். அதனால் மேசராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார் பொதுவாக. அதுபோக ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து சத்துருவாக வருவார். அதனால் அந்த அளவு பலன்களை எதிர்பார்க்க முடியாது. மிதுன கன்னி லக்கணங்களுக்கும் வந்து மாரக கேந்திர பாதகாதிபதி வருவார். அவங்களுக்கு அந்த அளவு குரு திசையில் நல்ல பலன்களை தர மாட்டார். பொதுவாக குரு வந்து பலன்களை வந்து தன் தசாபுத்தியில் தான் தருவார். ஆதிபத்திய விசேஷங்கள் அவர் எந்த வீடு சார்ந்திருக்காரோ அந்த வீட்டு பலன்களை தன்னோட தசாபுத்தியில் தருவார். காரகத்துவங்களை வந்து வாழ்நாள் முழுக்க தருவார். அந்த ஜாதகனுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தருவார். இப்போ குரு வந்து காரகத்துவம்னு என்ன? தனகாரகன், புத்திரகாரகன் அது ரெண்டே கொடுப்பார். ஒருத்தனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் குரு தான். குரு நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் இருக்கும், வாரிசு இருக்கும். அதுபோல் ஒருத்தனுக்கு வற்றாத பொருளாதார வசதி இருக்குது, கையில் காசு பணம் இருக்குது, கஷ்டப்படாமல் இருக்கான்னா அதுக்கும் குரு தான் காரணம். ஸோ ரெண்டுக்குமே வந்து குரு வந்து முக்கியமான கிரகமாக இருக்கிறாரு. ஒரு மனிதன் நல்ல ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்து நல்ல மாணவனாக வளர்ந்து ஒரு நல்ல முறையில் ஒரு திருமணம் செஞ்சு நல்ல உத்தியோகமாக தொழிலோ பண்ணி தான் கடமைகளை செஞ்சு ஒரு பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு வந்து குருவோட தயவு தேவை. ஏன்னா குரு வந்து அனைத்து நல்லதையும் கொடுப்பார். கெட்ட பலன் என்கிறது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. குருவால் அனைத்து மேன்மையே, சரியா? குரு வந்து ஒரு பட்டை திட்டப்பட்ட வைரம். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர். அந்த குரு பகவான் வந்து எல்லாத்துக்கும் நல்லதாக செல்வார். மாசற்றவர். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து மேசராசிக்கு பொதுவாகவே நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. மகர கும்ப லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் மேச ராசியில் பிறந்தாலுமே 12 லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ லக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மேசராசினியர்கள். லக்கணங்கிறது வந்து உயிர், ஆத்மா, ஜீவன். நீங்கள் பிறக்கும்போது கீழ்வானில் ஒரு வெளிச்சம் இருக்கும். தாய் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது கீழ்வானில் ஒரு வெளிச்சம் இருக்கும். அது தான் லக்கணம், சரியா? அந்த லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 மணி நேரத்துக்கு 5 நாளைக்கு சொல்லுவாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தான் மாறிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு தான் லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிறக்கும்போது எந்த லக்கணத்தில் ஜனிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் ஜென்ம லக்கணம். ராசி வந்து சந்திரன் நின்ற அமைப்பு ராசி. இப்போ இன்றைக்கி நீங்கள் பிறக்கிறீங்கன்னா இன்றைக்கி 19/6/2024 இன்றைக்கி பிறக்கிறீங்கன்னா விசாகத்தில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. அப்போ வந்து அது வந்து துலாம் ராசியாக இருக்கலாம், சரியா? இப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து மேசராசியில் பிறந்ததுனால மேசராசி, அதாவது அசுவினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்ததுனால நீங்கள் மேசராசியை சேர்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். சந்திரன் வந்து ராசியை குறிப்பார். மனம் உடலுக்கு சொந்தக்காரர். லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன், சரியா? அது ரொம்ப முக்கியம்.
ஓகே நேயர்களே, லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணாதிபதி இருப்பார். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். லக்கணாதிபதி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை பார்த்து தான் தெரியும். ஜாதகத்தில் லானான்னு போட்டிருக்கோம், குண்டு லானா போட்டிருக்கோம், அதான் லக்கணம். அந்த லக்கணாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம். நிறைய பேருக்கு நான் பலன்கள் சொல்லும்போது நடக்க மாட்டேங்குன்னு அவங்களுக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருக்காது. இப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு ராசி மேச ராசியை வச்சுக்கிடுவோம், ஒரே ராசி ஒரே லக்கணம். அவங்களுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா, ராகு வந்து மேச லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக லக்கணாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் தொடர்பு இருக்காது. லக்கணாதிபதிக்கு ராசியாதிபதி 6-8-12 மறைஞ்சிருப்பார். இல்லைன்னா லக்கணாதிபதி 6-8-12 மறைஞ்சிருப்பார். ராசியாதிபதியும் 6-8-12 மறைஞ்சிருப்பார். ரெண்டு பேர்த்துமே நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சரி நேயர்களே, லக்கணத்துக்கும் ராசிக்குள்ள தொடர்பை வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் வந்து குரு பகவானை பற்றி பேச போகிறோம். குரு வந்து அவருக்கு வீடு வந்து தனுசு மீனம், உச்சமாற வீடு வந்து கடகம், ஆட்சி வீடு தனுசு மீனம். தனுசு வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு, மீனம் வந்து ஆட்சி வீடு, நீச வீடு வந்து மகரம். குரு பகவான் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் இந்தந்த வீட்டுக்கு நன்மை செய்வார், இந்தந்த வீட்டுக்கு வந்து மத்தியம பலனை கொடுப்பாருன்னு. குரு வந்து பொதுவாக லக்கணத்திலிருந்து, நீங்கள் பிறந்த லக்கணத்திலிருந்து 1, 4, 5, 7, 9, 11, 12 இந்த இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடம் குரு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா குரு வந்து லக்கணத்தில் திக்பலம் அடைவார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி லக்கணத்தில் திக்பலம் அடைவார். அதாவது அவர் வந்து சில லக்கணங்கள் நல்லது செய்ய மாட்டார். ஆனால் எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல பலன்கள் செய்வார். இப்போ நீங்கள் துலா லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க, மேசராசி துலா லக்கணம் சமசுத்தமாக இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தாலுமே துலா லக்கணத்தில் குரு உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து குருக்கு மறைவு கிடையாது, மறைவு தான். இருந்தாலும் அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, பலன்களை கெடுக்க மாட்டார், நல்ல பலன்களை கொடுத்து ஜாதகனை காப்பாற்றிடுவார். அதுபோக நீங்கள் ராசிக்கு வந்து கோச்சாரத்தில் குரு எங்கெங்கே சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பிறந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்கள் ராசிக்கு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார் கோச்சாரத்தில், போன மே மாதம் மாறினார். சரியா, 2, 5, 7, 9, 11 குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதான் அவருடைய அமைப்பு. அவருடைய சுற்று சஞ்சாரத்தில் அவர் எடுக்கிற முடிவுகள், அவர் அமைகிற இடங்கள், அந்தந்த இடத்துல அமர்ந்திருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அமர்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல அவர் வந்து இருக்கணும். சரியா, குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த அமைப்பு நல்ல அமைப்பு. சில பேருக்கு பிறக்கும்போதே லக்கண ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி, இப்போ மேச ராசியிலே இருக்கிறார், உங்கள் ராசியிலே குரு இருக்கிறாருன்னா நல்ல அமைப்பு தான். மேசத்தில் இருக்க குரு வந்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு படிப்பை கொடுப்பாரு, கௌரவ வாழ்வை கொடுப்பாரு, புத்திர பலத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு கையில் காசு பணத்தை கொடுத்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, தன்னோட தசாபுத்தியில் நல்லா வச்சுக்குருவார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. குருவுடைய தசா காலங்கள் வந்து 16 வருஷம், குரு தசை வந்து 16 வருஷம் நடக்கும். மேசராசியில் குரு தசை நடக்கும், மத்தியம இதில் நடக்கும். சரியா, அதனால மேசராசிக்கு வந்து இந்த வீடியோ முக்கியமான வீடியோ தான். அதுபோக குருவை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம், உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு. ரிஷபத்தில் எனக்கு குரு இருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும்னா, இவங்க திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக செய்வாங்க, அதில் வெற்றி கொடி நாட்டுவார்கள். நான் ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். மிதுன லக்கணத்தில் மிதுன ராசியில் இருக்கிற குரு வந்து நல்ல உடல் அமைப்பை கொடுப்பாரு, நல்ல ஒரு கல்வியை கொடுப்பாரு, பெருந்தன்மையை கொடுப்பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. கடக ராசியில் குரு இருக்கார் சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குரு நல்ல ஒரு அரசாங்க வேலையை கொடுப்பாரு, அரசாங்க வழியில் செல்வமும் சொல்வாக்கும் இருக்கும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருந்து தன் கடமையை ஆற்றுவாங்க. அடுத்து சிம்மத்தில் குரு இருக்கிறாரு. சிம்மம் வந்து குருவுக்கு அது நட்பு வீடு, சூரியன் வீடு வந்து அது நட்பு வீடு. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், எல்லாம் பெரிய அரசாங்க வேலைக்கு போவாங்க, பத்திரிகை ஆசிரியர், மீடியாவில் பெருசாக லெவலில் ரீச் ஆவாங்க, இலக்கியம் இலக்கணம் இதெல்லாம் படித்து லிட்ரேச்சர் ஆகி பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா, வாழ்க்கையில் பெரிய சாதனையாளராக இருப்பாங்க. அடுத்து கன்னியில் குரு அதிர்ஷ்ட வாழ்க்கையை கொடுக்காரு, இருந்தாலும் இவங்களுக்கு சுயநலம் இருக்கும். கன்னி வந்து குருவுக்கு வந்து ஒரு மத்தியமமான வீடு தான். ஏன்னா புதன் வீடு ரெண்டுமே வந்து குருவுக்கு வந்து அந்த அளவுக்கு நட்புன்னு சொல்ல முடியாது, சம வீடுன்னு சொல்லிக்கலாம். மிதுனமும் கன்னியும். அடுத்து துலாமில் பகமை அடைவார். துலாம் வந்து அவர் பகமை வீடு தான். இருந்தாலும் துலாம் ராசியில் இருந்தாருன்னா பார்க்கறதுக்கு ஆள் நல்லா அழகாக இருப்பாங்க, கள்ளம் இல்லாத உள்ளம் இருக்கும், எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடிக்கும், கோயில் கோலம்னு போயிட்டு வருவாங்க, சமயம் இறை வழிபாட்டில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். விருச்சிகம் வந்து ஸ்தான பலம் தான், செவ்வாய் வீடு தான். இருந்தாலும் குரு வந்து மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை தான் கொடுப்பாரு, ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்காது. ஆனால் மனசில் எல்லாம் உயர்ந்த எண்ணம் இருக்கும், வாழ்க்கையில் வந்து ஒரு சுயநலவாதியாக இருப்பாங்க. சரியா, செல்ஃபிஷாக இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கிற குரு அதை கொடுப்பாரு. அதுபோக குரு பகவான் தனுசில் இருக்கிறார். இது வந்து அவரோட ஆட்சி வீடு, மூலத்திரிகோண ஆட்சி வீடு. நல்ல அமைப்பு தான், நல்லா பேசுவாங்க, சொசைட்டியில் நல்ல ஒரு ரீச் ஆவாங்க, நல்ல ஒரு கையில் காசு பணம் இருக்கும், நல்ல ஒரு தலைமை தாங்கிற பண்பு இருக்கும், அரசாங்கத்தில் சேர்ந்து மந்திரி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இல்லைனா கவர்மெண்ட்டில் வந்து அரசு திட்டக்குழு கமிஷனர், ஆலோசகர் அப்படின்னு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. மாநில மத்திய அரசில் பெரிய லெவலில் ரீச் ஆகி கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க.
மகரத்தில் குரு நீசம் அடைவார். இது நல்ல விதம் சொல்ல முடியாது. மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை தான் கொடுப்பாரு. சோம்பேறியாக இருப்பாங்க. பெரிய சாதனையெல்லாம் இவங்களால் பண்ண முடியாது. அடுத்து கும்பத்தில் குரு வந்து ஒரு ஆன்மீக வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கையில் காசு பணத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலரிட்டி கொடுத்துருவார். இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து வாத்தியார், டீச்சர்ஸ், லெக்சரர், ப்ரொஃபஸர்னு போவாங்க. மீனத்தில் ஆட்சி குரு பெறுவார். மீனராசியில் குரு இருந்தார்னா நல்ல லெவலுக்கு ரீச் வைப்பார். பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும். அரசியல் அமைச்சர்கள் பெரிய லெவலுக்கு போவாங்க. நல்ல கையில் காசு பணத்தை கொடுத்து ஒரு லெவலுக்கு நல்லா செட்டில்மெண்ட் ஆக்கி விடுவார். ஸோ குரு வந்து ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அது பொதுவாகவே மேசராசி நேர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் இந்த வீடியோவில் கேட்கும்போதோ, யூடியூப்பில் கேட்கும்போதோ, டிவியில் பார்க்கும்போதோ உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதக கட்டம் மைண்டில் இருக்கணும். நமக்கு வந்து ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, @ எங்கே இருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பொதுவாக ஜனன ஜாதகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து அது கோச்சாரத்துக்கு நல்ல நிலைமை வரும்போது அந்த கிரகங்கள் கொடுக்குற ஆதிபத்திய விசேஷமும் காரகத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் வழியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்நேரம் வீட்டு வழியாக லாபம் இருக்கும். வீடு கட்டுற விஷயத்தில் லாபம் இருக்கும். வண்டி வாகனத்தில் லாபம் இருக்கும். இடம் புலம் நிலையில் லாபம் இருக்கும். விவசாயத்தில் நல்ல லாபம் வரும். அந்த கிரகம் வந்து சுக்கிரனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுடைய காரகத்துவத்தை அது கொடுக்கும். அது எப்படின்னா பெண்கள் மூலியமாக, ஒரு ஆடம்பரத்தின் மூலியமாக, ஒரு ஜவுளி கடை மூலியமாக ஏதோ ஒரு தன்னுடைய காரகத்தின் வழியாக கொடுக்கும். ஸோ கிரகங்கள் 2 வழியாக ஒரு மனிதனுக்கு பலனை கொடுக்குது. பலனையும் கொடுக்குது, சாதகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது, நல்ல பலனையும் கொடுக்குது, கெட்ட பலனையும் கொடுக்குது. எல்லா கிரகங்களுக்குமே நல்ல பலனும் இருக்குது, கெட்ட பலனும் இருக்குது. இப்போ சுக்கிரன் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான ஆடம்பரம், சொகுசு, பெண் சுகம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. சுக்கிரன் ஒரு கிரகம் இல்லைன்னா பெண்ணே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பெண்கள் இருக்காங்களா, அது காரணம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் தான் வந்து மேசராசிக்கு வந்து பெண் சுகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 2 7 கூடியவர், கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் தான். பெண் ஸ்பரிசத்தை கொடுக்குற அவர் தான். அந்த பெண்ணால் நடத்துகிற குடும்பத்தை கொடுக்குறவர் அவர் தான். அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல மனைவியோ கணவனோ கிடைக்கும். நல்லபடியாக குடும்பம் இருக்கும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறி நல்லா இருக்கும். அந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா பிஞ்சிலே பழுத்துருவாங்க. பிஞ்சிலே பழுத்து கெட்டு போய் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா கொஞ்சம் வயசுல கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசுல சுக்கிர தசை நடக்கும். அந்த சுக்கிர தசையிலே கெட்டு போயிடுவாங்க. காதல், களியாட்டம், ஆட்டம் பாட்டம் அதிரடின்னு பின்னாடி செய்கிற வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சுருவாங்க. அதை தான் ஒரு மாங்காய் அது பிஞ்சாகி காயாகி அப்புறம் தான் கனி ஆகணும். அது என்ன பிஞ்சிலே பழுத்துரும், டேஸ்ட்டு போயிடும். அது மாதிரி தான் இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்க நிறைய பேர் வந்து பிஞ்சிலே பழுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. 3 8 மறைஞ்சு அவர் ராகு, சனி, செவ்வாயோட சேர்ந்து அசுபகரங்கள் தொடர்பு பட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிர திசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், கெட்ட பலன்களை கொடுத்துருவார். படிக்கிற பாலிய வயதிலே அப்போ தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்நேரமே காதல் வசப்பட்டுருவாங்க. இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வாழ்க்கையே சிதறி போயிடும். சரியா? இப்படி நிறைய இருக்குது நடைமுறையில். என்கிட்ட நிறைய ஜாதகம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்குறேன். இந்த காதலில் சிக்கிறவங்க எல்லாருமே இந்த சுக்கிர திசையில் தான் சிக்குவாங்க. சரியா? அது குறிப்பாக இந்த மேசராசி, விருச்சிக ராசி, செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறவங்க 5 7 9 3 இந்த இடத்துல சம்மந்தப்பட்ட சுக்கிரன், சனி பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து படிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு காதல், களியாட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பில் போய் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. கொஞ்சம் வயசுலேயே வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்புறம் கையை கட்டி நிற்பாங்க. இந்த அமைப்பில் சுக்கிரன் கண்டிப்பாக செய்வார். அவர் கெட்டுப்போன நிலையில் இருந்தால், நல்ல நிலையில் இருந்தார்னா நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்லபடியாக கொண்டு போவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கிரகம் வந்து ஒரு மனிதனை வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். அதாவது எப்படி சாக வைக்கணும், எப்படி கெட்டு போக வச்சிடும். சரியா? கெட்டு போய் அவனை வந்து ஒரு லெவலில் போய் உட்கார வச்சிடும். அதுக்கு வந்து அந்த கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்காது. இதை வந்து விதி, கர்மா, நம்ம கர்மா கத்த மாதிரி தான் பலன்கள் நடக்கும். சரி நேயர்களே, இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் கலந்து தான் செய்யுது. சரியா? குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். 9 கிரகங்களுமே வந்து சாதகம் பாதகம் கலந்து தான் செய்யுது. அதில் வந்து சாதகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் நல்லபடியாக வாழ்கிறான். பாதகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் கெட்டு போயிடுறான். வாழ்க்கையில் அவனுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்கி கஷ்டப்படுறான். அப்பேற்பட்டவங்க தான் வந்து இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் போடுவாங்க. நான் ரொம்ப கடனாளியாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன், வாழவா சாகவான் இருக்கேன், உயிர் மட்டும்தான் இருக்குது, ரோட்டோர நிற்கிறேன் அப்படிம்பாங்க. என்கிட்ட கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க சார், குரு சுக்குரேன் செவ்வான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ரோட்டோர நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நிற்கதையே நிற்கிறேன், கட்டின துண்டோடு நிற்கிறேன், வேட்டி சட்டையோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாலாம் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கிரகம் 9 கிரகத்தில் 2 கிரகம் தான் நல்லாயிருக்கும். மீதி 7 கிரகம் நல்ல நிலைமையில் இருக்காது. கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சரியா? வாழ்க்கைன்னு ஒரு வாரத்துக்குன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். 9 கிரகத்துக்கு 4 கிரகம் நல்லா இருக்குன்னா ஆவரேஜாக வாழ்வாங்க, ஒரு மத்தியமாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. 6 கிரகம் நல்லா இருக்குன்னா
நல்ல லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இவ்வளோ தாங்க. இதுதான் ஜோதிடம் சூட்சுமம். இதில் வந்து நீங்கள் ஜாதகரை ஜோசியர் பார்க்கவே வேண்டாம். உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டு கிரகங்கள் ஸ்தான பலம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஸ்தான பலம்னா என்ன? நட்பு, ஆட்சி, சமம், மூலத்திரிகோணம், உச்சம். இந்த 5ல் வந்து நட்பு ரீதியாகவும் இல்லைனா ஸ்தான பலத்தில் சமமாகவும் ஆட்சியாகவும் இருந்தாலே போதும். ஒரு மனிதன் வந்து எபோ ஆவரேஜாக வளர்ந்துருவான். ஒரு கிரகம் எக்காரம் கொண்டு கெட்டுப்போகக்கூடாது, தான் வீட்டுக்கு மறையக்கூடாது, லக்கண ரீதியாக 6 8 12 மறையக்கூடாது. அப்படி ஒரு கிரகம் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் பட்டிருந்ததுன்னா அந்த மனிதன் வந்து ஒரு எபோ ஆவரேஜாக வளர்ந்துருவான். சரியா? 100க்கு 60 மார்க் எடுக்கிற மாதிரி தான். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 100க்கு 60 மார்க் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறாங்கள, அந்த ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு வாழ்க்கையை கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். ஓகே நேர்களே, நம்ம குருவுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டோம். பட் இதுவும் ஜோதிட ரீதியாக தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் குருவை பற்றி பேசிவிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் தசாபதி பலனை சொல்கிறேன். குரு பகவான் வந்து லக்கண ரீதியாக ஒவ்வொரு இடத்துல இருந்தார் என்ன பலன்கள் சொல்லுவோம். குரு வந்து லக்கணத்தில் இருக்கலாம். எந்த லக்கணத்தை பார்த்தாலும் குரு லக்கணத்தில் இருக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லக்கணத்தில் இருக்கிற குரு வந்து அனைத்து விதமான யோக பலன்களை கொடுப்பாரு. ஆள் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. சரியா? ஆள் குண்டாக இருப்பாங்க. கொஞ்சம் எதுக்கும் கலங்காமல் நல்லபடியாக இருப்பாங்க. தேகம் கொஞ்சம் பருத்து இருக்கும். வாயு சரீரமாக இருக்கும். கேஸ்ட் ப்ராப்ளம் இவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். மற்றபடி வாழ்க்கையில் எல்லா விதமான அனைத்து விதமான சௌரியம் கிடைக்கும். மற்ற கிரகங்களுக்கு நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஒரு அலங்கார பிரியராக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். பிள்ளைகளில் நல்ல சுகம் இருக்கும். பிள்ளைகளில் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. எதற்கும் கலங்க மாட்டாங்க. நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்த்துவாங்க. ஆயில் தீர்க்கம்தான். லக்கணத்தில் இருக்க குரு வந்து ஆயிலை கொடுத்துருவார். அவர் வந்து 5 7 9ஆம் இடத்தை பார்ப்பார். அவரோட விசேஷ பார்வை 5 7 9 தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்லபடியாக திருமணமாகி நல்ல புத்திர பாக்கியம் கழிஞ்சு நல்லபடியாக இருப்பாங்க. ஸோ லக்கணத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். குரு திசை நல்லா இருக்கும். லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு குரு திசை வந்து நல்லபடியாக இருக்கும். மற்ற புத்திநாதர்கள் நல்லபடியாக இருந்தால் குரு திசை 16 வருஷமும் சூப்பராக இருக்கும். அடுத்த 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தாராள பணவாசியங்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் 2ல் குரு வந்து இந்த கன்னி மிதுன லக்கணங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக கன்னி மிதுனம் துலா ரிஷபம் மகர கும்பம் இந்த லக்கணத்துக்கு வந்து குரு 2 3 7 8 12 இருக்கக்கூடாது. ஏன்னா 2 3 7 8 12ங்கிறது வந்து மாரக ஸ்தானங்கள். ஸோ மாரக ஸ்தானத்தில் மாரகாதிபதி குரு இருந்தார்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. சரியா? அதனால் இந்த 6 லக்கணங்கள் மிதுனம் கன்னி மகர கும்பம் ரிஷபம் துலாம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து லக்கண ரீதியாக 2 3 7 8 12 இந்த இடத்துல இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? தான் தசையில் கொடுப்பாரு. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து மேசராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனுசில் இருக்கிறாருன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. காரகோப பாவனாசி 7 குடிவன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனை உறவு நல்லா இருக்காது. திருமணமே ஆகாது. திருமணம் ஆனாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த குரு திசையில் 2 பேத்துக்கு எதனாச்சும் பேச்சுவார்த்தை முற்றி பிரிவினை வரும். இல்லைனா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில கான்ட்ராவர்சன் வரும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அந்த உபய லக்கணம்னு என்ன? மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபய லக்கணங்களுக்கு குரு வந்து தோஷத்தை கொடுப்பாரு. ஓகே, இப்போ மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு வந்து 10ஆம் இடம் தனுசில் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா தொழிலை பாதிப்பார். அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. 4ஆம் இடம் மீனத்தில் இருந்தாருன்னா தாயாரை பாதிப்பார். வண்டி வாகன யோகம் இருக்காது. வண்டி வாகனத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சில அசுப பலன்களை கொடுப்பாரு. அது வந்து அந்த உபய லக்கணங்களுக்கு தான் கொடுப்பாரு. கன்னி மிதுனம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஓகே நேரில் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இருக்காருன்னா நல்லா பழக்க வழக்கத்தை கொடுப்பாரு. சாஸ்திரம் ஆராய்ச்சி இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு விஞ்ஞான ரீதியாக இருப்பாங்க. சமயோத புத்தி இருக்கும். பேச்சர் வல்லவங்களாக இருப்பாங்க. டீச்சர் வேலை பார்ப்பாங்க. எல்லாம் வக்கீல் வேலை பார்ப்பாங்க. சொல்லிக் கொடுக்குறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. டப்பிங் குரல் கதை கட்டுரை எழுதுறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. பின்னணி பாடராக இருப்பாங்க. இசை வல்லவர்களாக இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அதுபோல் 2ஆம் இடத்துல குரு வந்து வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாரு. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடம்புல வந்து எதனாச்சும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவார். அதுபோக வெளிநாட்டு தொடர்பை கொடுப்பாரு. ஆயில் தீர்க்கம் தான். தொழில் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். தொழில் மூலிமா நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்து 3ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க கொஞ்சம் கஞ்சனாக இருப்பாங்க. சிக்கனமாக இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்தில் நல்லபடியாக அமையாது. நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு கடமையை ஆற்றுவாங்க. வெகுஜன தொடர்பு உண்டு. அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பப்ளிக் ரிலேட்டட் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி இடமாற்றம் இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் சரி அடிக்கடி இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தகப்பன் வழி உறவு முறைகள் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தாய் தகப்பன் உறவு முறைகள் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பிறந்த இடத்த விட்டு வெளியே பிரிஞ்சு வந்து வாழ்வாங்க. சில பேர் பெற்றோரை விட்டு கூட பிரிஞ்சு வந்து வாழ்வாங்க. வாழ்க்கையில் பிற்பகுதி நல்லபடியாக இருக்கும். நல்ல கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மனைவி அடைவாங்க. தகப்பன் வழி உறவு நல்லபடியாக இருக்கும். தகப்பன் வழி உறவில் சில சலுகைகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். லாபமாகவும் இருக்கும். ஸோ 3ஆம் இடத்துல குரு வந்து சில அசுப பலன்களை கொடுத்தாலுமே ஜாதகனை வந்து பிற்காலத்தில் ஒரு 40 வயசுக்கு மேலே நல்ல நிலைமையில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார்.
ஏன்னா இந்த 40 வயசுக்கு மேலே தான் குரு தசையும் வரும். அந்த தசையில் நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடம் ஒரு கேந்திரத்தில் குரு இருக்கக்கூடாது. இருந்தாலும் சில பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு வந்து வாகன யோகத்தை கொடுப்பாரு. சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. நல்லா இருப்பாங்க, உயர்தர தொழில் பண்ணுவாங்க, நல்ல லெவலில் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க, சொந்தத்தாலும் நண்பர்களாலும் நல்ல ஒரு ரீச் ஆவாங்க, விவசாயம் நல்லபடியாக வரும், கால்நடையில் வச்சு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுவாங்க, கால்நடை வச்சு அந்த பால் வியாபாரம், மில்க் ப்ராடக்ட் இதெல்லாம் செஞ்சு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, சொத்து பத்து சேரும், நல்லாயிருக்கும், ஒரு தந்திர மந்திரமாக வாழ்வாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, வர்த்தகம் நல்லபடியாக இருக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அந்நிய தேச அந்நிய மாநில தூரதேச பிரயாணங்கள் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல குரு இருக்கலாம், ஒரு லட்சுமி ஸ்தானத்தில் குரு இருக்கலாம். 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும், பரோபகர சிந்தனை இருக்கும், தெளிந்த மனமும் தீர்க்கமான ஒரு அமைப்போடு இருப்பாங்க. நல்ல அமைப்பு தான், சொந்த பந்தத்தோட உதவி கிடைக்கும், பண வரவு தாராளமாக இருக்கும், போட்டி பந்தயத்தில் கலந்துக்குருவாங்க, அதில் வெற்றியும் பெறுவார்கள், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவங்களாம் வந்து ஒரு நுட்பமாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசனை பண்ணி செய்வாங்க, அரசியலில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, அரசியலில் மந்திரி ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக துறையில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, குரு பீடம் குரு சன்னிதானம் இப்படி போய் ஆன்மீக வழியில் பெரிய ஒரு இதாகிடுவாங்க. ஸோ குரு இருக்கிற நிலைமையை பொறுத்து குருக்கு சனி கேது இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்டாங்களாம் அவங்க ஆன்மீக வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போவாங்க. குரு வந்து சனியும் கேதுவும் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஆன்மீகத்தில் பெரிய லெவலாக போயிடுவாங்க. அது சனி திசையில் வந்து அந்த லெவலில் ரீச் ஆயிரும். சில குழந்தைகள் பிறப்பிலே ரொம்ப பக்தியாக பிறப்பாங்க. கேது இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அது 7 வருஷம் நடக்கும். அந்த குழந்தைக்கு வந்து கேதுவை வந்து குரு பார்த்துருக்கிறாரு, சனி தொடர்பு இருக்குன்னா அவங்க பிறக்கும்போதே வந்து ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. சரியா? இது மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் ஜோதிடத்தில் அந்த ஜாதகத்தில் பார்க்கலாம், நிறைய அணுகுறி தான் உணர்ந்துருக்குறோம். ஓகே, அந்த 5ஆம் இடத்துல குரு வந்து நல்ல தாப்பனை கொடுப்பாரு, தாப்பனை வழி உறவை கொடுப்பாரு, பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும், சகோதர வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்குது, அமோகமான அமைப்பு. அடுத்து 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாரு, நல்ல விதம் பார்க்கப்படாது, கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் நல்லா ஈடுபாடாக இருப்பாங்க, மலச்சிக்கல் இது மாதிரி பிரச்சனை இருக்கும், மர்ம உறுப்புகளில் இருக்கும், அப்பப்போ வந்து ஊர் சுற்றுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இருக்க மாட்டாங்க, இருந்த போதிலும் வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் சிக்கிக்குவாங்க, இருந்த போதிலும் இறுதியில் வெற்றி இவங்களை சேரும். 6ஆம் இடத்துல குரு வந்து ஒரு அலைச்சலை கொடுப்பாரு, இருந்த போதிலும் வெளிநாடு தொடர கொடுப்பாரு. இவங்க பெரும்பாலும் சுற்றில் தான் இருப்பாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, ஊரை சுற்றிட்டு வரவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 10-12ஆம் குரு 6ஆம் இடத்துல இருப்பார். எப்படி இருந்தாலும் கையில் காசு இருக்கும், அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கெடாதவர்களாக இருப்பாங்க. அடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்கலாம், 7ல் இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார், லக்கணத்தை குரு பார்க்குறது நல்ல அமைப்பு தான், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, நல்ல ஒரு கலாச்சாரத்தை கொடுப்பாரு, கணவன் மனை உறவை கொடுப்பாரு, கூட்டுத்தொழில் பங்கு செஞ்ச ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும், நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், ஒரு உயர்ந்த லட்சியம் குணத்தோடு வாழ்வாங்க. இருந்த போதிலும் தகப்பனையும் குருமார்களையும் மதிக்க மாட்டாங்க, ஒரு ஆணவ போக்கு இருக்கும், இஷ்ட திருமணம் இருக்கும், காதல் திருமணம் கூட கை கொடுக்கும், மனைவி நல்ல மனைவி அமைவாங்க. இவங்களுக்கு சகல லட்சணமும் சௌபாக்கியமாக அமைஞ்ச மனைவி அமைவா. இந்த வீடியோ கேட்குற நேர் பெண்ணுனா கணவன், ஆணுன்னா மனைவி, அப்படி எடுத்துக்கணும். சரியா? 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல கணவனையோ மனைவியோ கொடுப்பார், தாய் வீட்டு சீதனமும் கிடைக்கும் இவங்களுக்கு. அதுபோல் 7ஆம் இடத்துல குரு வந்து நல்ல ஒரு மூத்த சகோதரத்தை கொடுப்பாரு, சில பேருக்கு இளையதாரமும் கிடைக்கும், நல்ல ஒரு இதாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, தொட்டக்கார இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல விசேஷம்தான். ஆனால் சில பேருக்கு இருதார அமைப்பும் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல இருந்தார்னா ஆயிலை கொடுத்துருவார், ஆயில் தீர்க்கத்தை கொடுத்து சில கஷ்ட வளங்களை கொடுத்துருவார், ஊர் சுற்றுவாங்க, இருந்தாலும் கையில் காசு இருக்கும், தாயாருக்கு வேண்டியவனாக இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் வாழ்க்கை நடத்துவாங்க. இவங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் அடிக்கொடுக்க இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, இருந்த போதிலும் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கடைப்பிடிப்பாங்க, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, விரதம் இருப்பாங்க, கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க, தான் வேலையை போட்டுட்டு பிறர் வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா? அதுபோக வந்து இவங்களுக்கு பித்த சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கும், உடலில் உஷ்ணமாகிறது, உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு பிரச்சனைகள், வயிற்றுக்கோளாறுகள், அல்சர் இதெல்லாம் வந்து வருத்தப்படுவாங்க. இருதர வாய்ப்பும் இருக்கும், சிற்றின்பத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, மது மங்கை மாமிசம்னு அது ஒரு அமைப்பில் இருக்கும், குடிப்பழக்கமும் இருக்கும், இதுவும் இருக்கும். சரியா? பெண்கள் விசேஷத்துலேயும் ஒரு இதாக இருப்பாங்க, ஸ்ரீலோலானாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு வந்து சில அசுப பலன்களையும் கொடுப்பாரு. குரு 8ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகனை கெடுப்பார், தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட வச்சு அவனை வந்து ஒரு வழி பார்த்துட்டு தான் விடுவார். ஓகே, 9ல் குரு, 9ல் இருக்கலாம் குரு, ஓடி போனவனுக்கு தான் 9ல் குரு. 9ல் குரு பாடம் இருந்தால் நல்ல அமைப்பை கொடுப்பாரு, புத்திர பாக்கி நல்லாயிருக்கும், தைரிய காரிய வீரமாக இருப்பாங்க, நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல அமைப்பு தான். 9ஆம் இடத்துல குரு வந்து அனைத்து செல்வமான கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆரம்ப கல்வியை கொடுப்பாரு, உயர்கல்வியை கொடுப்பாரு, நல்ல மனைவியை கொடுப்பாரு, நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, எல்லாம் தொழிலை கொடுப்பாரு, வாழ்க்கையில் தேவையான டயத்தை கொடுத்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆக்கிடுவார். 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம், அனைத்து விஷயத்திலும் நல்லது.
அடுத்து 10ஆம் இடம் வந்து ஒரு கேந்திரம் தான். 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. அந்த காரகோப பாவனாசி வரும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் 10ஆம் இடத்துல குரு மீனத்தில் இருக்கக்கூடாது. இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து இடையூறு கொடுப்பாரு. இருந்த போதிலும் பொதுவாக குரு வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஒரு கண்ணியும் சாந்தமும் இருப்பாங்க. பணப்பழக்கம் இருக்கும். இசையில் ஈடுபாடு இருக்கும். இசை கலைஞராக இருப்பாங்க. பெரிய வீடு பெரிய வேலைக்காரங்கள் அப்படின்னு நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க. நல்லா படித்து உயர் லெவலுக்கு போவாங்க. பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்குவாங்க. பப்ளிக் செல்வாக்கு ஆதரவு இருக்கும். அரசியலில் நல்ல லெவலுக்கு போவாங்க. நல்ல அழகிய மனைவி இருக்கும். இவங்களும் ஆலய திருப்பணி விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் வந்து தெய்வீக திருப்பணிகள் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் கோயில் விஷயங்கள், கோயில் திருவிழாக்கள் அந்த அமைப்பில் வந்து இவங்க ஈடுபட்டுக்குருவாங்க. சரியா, கோயில் விஷயங்கள் ஈடுபட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிடுவாங்க. ஓகே. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து மேற்கொண்டு என்ன செய்வார் அப்படி பார்த்தோம்னா, நல்ல கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. தாயார் அன்பாக கொடுப்பாரு. இவங்க விவசாயம், தோட்டம் இதில் கூட கொஞ்சம் நாட்டமாக இருக்கும். சரியா, இருந்த போதிலும் தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். உடலில் சில நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்க. சில நோய் கம்ப்ளைண்ட் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு அருமையான அமைப்பு, சிறப்பான அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு இருந்தார்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ஆரம்பமும் நல்லாயிருக்கும், மத்தியமும் நல்லாயிருக்கும், இறுதி காலமும் நல்லாயிருக்கும். நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல மனையாள், நல்ல பிள்ளைகள், நல்ல தாய் தகப்பன், நல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். திசையில் கொடிகட்டி பறப்பாங்க. தொட்ட காரியம் தொடங்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்லபடி அமையும். சரியா, 11ஆம் இடத்துல குரு வந்து தெய்வ கடாட்சியம் உள்ள அமைப்பு. மகாலட்சுமியோட அம்சத்தில் பிறந்தவங்க. இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் இடத்துல குரு இருக்கலாம். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து விரயம் நிறைய இருக்கும். சரியா, வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். அந்நிய தேசம் போயிட்டு வருவாங்க. தேக ஆரோக்கியம் கெட்டு போயிடும். வெளிநாட்டு போய்ட்டு வந்ததுனால உடம்புல சில கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தாயாரோட அன்பு நல்லபடியாக இருக்கும். சேமிப்பு குறையும். இருந்த போதிலும் கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க. ஜோதிடத்தில் இன்பம் இருக்கும். கலப்பு திருமணம் நடக்கும். இல்லைன்னா இஷ்ட திருமணம் நடக்கும். இந்த லகரி வஸ்துக்கள் எல்லாம் போட்டுக்குருவாங்க. சென்ட் பெர்ஃப்யூம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கலைநுட்பமாக இருப்பாங்க. தன்னை கொஞ்சம் அலங்காரப்படுத்தி காட்டிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதுபோக பிரயாணம், ஊர் சுற்றுறது, ரவுண்ட்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். தன்னை ஒரு ரோமியாவை காட்டிக்கிறவங்க. இந்த சில பேரை பார்த்தா போதும், ஆனாக இருந்தாலும் சரி, பண்ணால் இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு அப்படியே மாடனாக அழகாக தன்னை வந்து அப்படியே அழகுப்படுத்திகிட்டே காத்துட்டு இருப்பாங்க. தேவலோக இந்திரன் இந்திரி மாதிரி இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருப்பார். மேக்ஸிமம் இவங்க வந்து கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு இருப்பாங்க. திருமணத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் உடம்புல ஏகப்பட்ட வியாதி வரும். சரியாக, வியாதி இழுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்திரீ லோலன்பாங்க. ஸ்திரீ லோலன்னு அர்த்தம் பெண்கள் விஷயத்தில் வீக்கானவன்னு அர்த்தம். ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். ஹூவர் மேபி வீக்கான விஷயத்தில் இருப்பாங்க, வீக்கில் இருப்பாங்க. சரியா, இந்த காதல் காமத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஓகே, காதல் மன்னனாக இருப்பாங்க. ரைட்டு, இருக்கட்டும். 12ஆம் இடத்துல குரு வந்து அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் கொஞ்சம் கையில் காசு பணத்தை கொடுத்து செலவையும் கொடுத்துருவார். ஆட்டம் பாட்டம் அதிரடியாக இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து குரு பகவானை பற்றி பேசிக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு 27 நிமிஷம் ஆகிப்போச்சு. வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூடி இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து குரு தசா புத்தியை பற்றி போடுறேன். குரு தசை நடந்துச்சுன்னா 16 வருஷம் எப்படி பலன்கள் இருக்கும், ஒவ்வொரு புத்திக்கும் அவர் என்ன பலன்களை கொடுப்பாரு, மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி எப்படி பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். அதுக்கு வழிபாடு பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ நல்லபடியாக போகட்டும். குருவோட அருள் கிடைக்கட்டும். குரு தசை நடக்கிறவங்க இப்போதைக்கு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. ஆன்மீகவாதிகளை கும்பிடுங்க. மகான்கள்கிட்ட தரிசனம் வாங்குங்க. கோயில் உலகத்துக்கு போங்க. கோயிலில் இருக்கிற மகான்களை சந்திங்க. சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கோங்க. நல்லபடியாக நடக்கும். அடுத்து வருகின்ற வீடியோவில் குரு தசாபுத்தின்னு போடுவேன். இந்த வீடியோ பதிவு வந்து டைட்டில் எப்படி போடுவேன்னா, தம்மையில் வந்து குருதரும் கோடி பலன் போடுறேன். அடுத்துல வந்து குரு தசாபுத்தியை பற்றி போடுறேன். பிரித்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு அசுபதியும் பரணி கார்த்திகை 3 நட்சத்திர நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.